அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஜூஸ் குக்கிங் டைரிஸ். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் முட்டையை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. அதில் வெங்காயத்தை போட்டுருங்க. ஒரு 2 வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வைங்க. நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுங்க. 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை இதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் வேகட்டும். அந்த இதிலே கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வரட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்காயை அதோடு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இதில் நம்ம ஹோம்மேட் மசாலா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ஹோம்மேட் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்காங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்ல கலர் கொடுக்கும். முதல்ல இந்த மசாலா எல்லாத்தோட நல்லா கோட்டாகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றுங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு ஊற்றுங்க. எனக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. காய் நல்லா எடுத்து பாருங்கள். வெந்துட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதை அந்த குழம்போடு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி அதில் ஊற்றிக்காங்க. இது ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டும். ஏன்னா அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னால் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்காங்க. இந்த வேக வச்ச முட்டையை தோட உரிச்சிட்டு நல்ல லேஸாக 4 பக்கம் கீறி விட்டு அந்த குழம்புல சேர்த்துருங்க. அப்படிங்கும்போது இந்த குழம்பு அந்த முட்டையில் நல்லா பிடிச்சி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு எல்லாத்துக்கும் நல்லா சூட்டபுளாக இருக்கும். இது ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முட்டை நம்மளுக்கு இது ஆப்ஷனல் தான். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க வெறும் முருங்கைக்காய் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.